வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை களி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துக்குங்க. அதை பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சு 2 hours ஊறணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். அந்த வெல்லத்தை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை பாக எடுத்து வடிக்கணும். ஏன்னா வந்துட்டு அதில் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் வடித்து நம்ம எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா கிளறிக்கணும். கிளறினதுக்கப்புறம் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இப்போ அரிசியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த வடிகட்டி வச்ச வெல்லத்தை வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம். அதே மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்துக்குங்களா, அந்த ரைஸ் வந்து நல்லா வந்து நெவுன்னு இருக்கணும். நல்லா கன்சிஸ்டன்சி வந்து நல்லா நெவுன்னு இருக்கணும். ஏன்னா வந்துட்டு சரசரன்னு இருக்கக்கூடாது. நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதையும் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த வெல்லத்தையும் இந்த அரிசியை அரைச்சோம் இல்லைங்க, அந்த இதையும் அரிசி மாவையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கைவிடாமல் இதை வைக்கணும். நல்லா இந்த அரிசி மாவு வந்து பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கெட்டியாகிற வரலும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்துட்டு பாவாழைன்னு கூட சொல்லுவாங்க. இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து திக்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் மெயினாக கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இப்போ ஸ்லோவில் வச்சுக்கணும். இப்போ இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சால்ட்டு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கணும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப போடணும்னு இல்லை, ஒரே ஒரு பிஞ்ச். இப்போ இதை கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் நெய்யில் வந்துட்டு முந்திரி கூட வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். நான் அது வந்து சேர்க்கலை. இப்போ களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பவுலில் போட்டுக்கலாம். அதை எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள், ஸ்பூனில் எடுத்தப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தனியாக வர்ற மாதிரி இருக்குங்களா.
இதுதான் நம்ம திருவாதிரை களி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள்.